இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித அந்தியோக்கு நகரத்தினுடைய இஞ்ஞாசியாருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதர் திருச்சபையுடைய தொடக்க கால ஒரு தந்தையாக அறியப்படுகிறார். திருத்தூதர் யோவானுடைய நேரடி சீடராகவும் இவர் கருதப்படுகிறார். திருச்சபையினுடைய தொடக்க கால இறையியலாளராகவும் திருச்சபையினுடைய தொடக்க காலத்து இறையியல் மற்றும் நற்கருணை இவற்றை பற்றின எழுத்துக்களை இவருடைய 7 கடிதங்களில் இருந்து நம்ம பார்க்கலாம். அந்தியோக்கு நகரத்தினுடைய 3வது ஆயராகவும் இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய தொடக்க கால தந்தையாக அறியப்படுகிற இந்த அந்தியோக்கு நகரத்தினுடைய புனித இஞ்ஞாசியாருடைய வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் என்றே சொல்ல வேண்டும். இவரை அந்தியோக்கு நகரத்திலிருந்து ரோம் நகருக்கு கைது செய்து அழைத்து வருகிறார்கள், துன்புறுத்தி அழைத்து வருகிறார்கள். வருகிற நேரத்துல கடவுளுக்கு எதிராகவோ மனிதர்களுக்கு எதிராகவோ புலம்புவதை விடுத்து அவர் 7 கடிதங்களை ரோம் நகருக்கு செல்லுகிற வரையில மக்களுக்கான நற்கருணை பற்றின ஒரு விசுவாச உண்மையையும், திருவருட்சாதனைகள் பற்றின ஒரு விளக்கத்தையும், திருத்தந்தையர்களை பற்றின ஒரு விளக்கத்தையும், நற்கருணை பற்றிய ஒரு விளக்கத்தையும், அதே நேரத்துல மறைசாட்சியத்தை பற்றின ஒரு விளக்கத்தையும் எழுதி மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு மறைசாட்சியத்தை ஏற்க அவர் பயணித்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரியத்துல கத்தோலிக்க திரு அவை என்கிற சொல்லாடலை பயன்படுத்திய ஒரு மறைசாட்சியராகவும் இவரை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவரை கொடுமைப்படுத்தி மறைசாட்சியத்திற்கு உட்படுத்திய நேரத்துல, சிங்கங்களுக்கு உணவாக இவரை அவர்கள் ஒப்பு கொடுத்த நேரத்துல, சிங்கங்களை வாழ்த்தி வரவேற்று இறைப்புகழ் கூறி இறைவனுடைய மறைசாட்சியத்துல நானும் ஒரு உணவாக மாறப்போகிறேன் என்று மறைசாட்சியத்தை மகிழ்ச்சியோடு ஒரு ஏற்ற புனிதராகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட கஷ்டங்கள் வருகிற நேரத்துல கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம். ஆனால் இந்த அந்தியோக்கு நகரத்தினுடைய புனித இஞ்ஞாசியார் துன்பத்தை இருகரம் விரித்து வரவேற்று இறைவனுடைய சித்தமாக அதை ஏற்று அந்த துன்பத்தின் வாயிலாக மாட்சிமை பெறுகிறார். அன்பு உறவுகளே, நாமும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மன உறுதியை இறைவனிடத்துல இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை பற்றின ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அவர்கள் புளிப்பு மாவை போல மறைவாக இருந்து மிகப்பெரிய ஒரு தீய தாக்கத்தை மக்கள் நடுவுல ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே அவர்களுடைய நடத்தையை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுத்து விட்டு இறை பராமரிப்பினுடைய மற்றொரு பரிமாணத்தை இன்றைக்கு நமக்கு அழகாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். இறை பராமரிப்பு உங்களை எப்படி வழிநடத்தும் என்கிற அந்த ஒரு அறிவுரைக்கு நமது ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை, என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று நம்மை நண்பர்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழைக்கிறார். ஒரு விஷயத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த உடலை கொல்லுபவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். மாறாக உங்கள் ஆத்துமாவை கொல்லுபவர்களுக்கும் ஆத்துமாவை இறைவனிடமிருந்து பிரிப்பவர்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் சொல்லுகிறார். அப்படி என்றால் தன்னுடைய உடலை விலங்குகளுக்கு பலியிட்டாலும் புனித அந்தியோக்கு நகரினுடைய இஞ்ஞாசியார் தன்னுடைய உடலை கொல்ல வந்தவர்களை வரவேற்கிறார். காரணம், என்னுடைய ஆத்துமா இயேசுவுக்காக இருக்கிறது, என்னுடைய ஆத்மாவை நீங்கள் கொலை செய்ய முடியாது என்கிற மனத்திடம் தான் அவரை மனசாட்சியத்தை ஏற்பதற்கு உதவியது. நான் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல பாவங்கள் நிறைந்த ஒரு கால சூழலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய உடலை துன்புறுத்துபவர்களுக்கு அல்ல, மாறாக நம்முடைய ஆத்துமாவை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய காரியங்கள், காணொளிகள், நண்பர்கள், உறவுகள் இவற்றை எல்லாம் விட்டு சற்று ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கையை கொடுத்து விட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை பராமரிப்பு, இறைவனுடைய அன்பு நம்மேல் எப்படி இருக்கிறது என்று கூறும் விதமாக, உங்களுடைய தலைமுடிகள் கூட எண்ணப்பட்டு இருக்கிறது, நீங்கள் சிட்டுக்குருவிகளை விட மேலானவர்கள் அப்படி என்று இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய பராமரிப்பும் ஒவ்வொரு நாளும் நம்ம வழிநடத்துகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொளியை பார்க்க நேர்ந்தது. ஜப்பான் தேசத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல திடீரென்று தீப்பற்றி எரிகிறது.
அங்க இருக்கிற மக்களை உதவி செய்து மற்றவர்களை எப்படி காப்பாற்றி விடுகிறார்கள். ஆனால் ஒரு தளத்தில் இருக்கிற கணவன் மனைவி இருவரும் இளம் கணவன் மனைவி, அவர்களால் அந்த கட்டிடத்திலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கட்டிடம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது, புகை மூட்டமாக இருக்கிறது. அந்த நேரத்தை அந்த கட்டிடத்தினுடைய பால்கனியில கீழே இருந்து பார்க்கிற பொழுது ஒரு இளம்பெண்ணுடைய உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்த தீயணைப்பு வீரர்கள் எவ்வளவு முயற்சி செய்து அந்த பெண்ணை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த பெண் எதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த பெண் தொங்கிக் கொண்டிருந்த அவருடைய அந்த அறை எரிந்து கொண்டிருப்பதை மட்டும் இந்த தீயணைப்பு வீரர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு வெளியில் இருந்து ஒரு பெரிய கிரேன் மூலமாக அந்த பெண்ணை அவர்கள் காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பெண் பிடித்து கொண்டிருந்தது அவருடைய கணவனுடைய கரங்களை. அந்த கணவன் தன் மனைவி மீது வைத்திருந்த அன்பினால் தன்னுடைய மனைவி தீப்பற்றி எரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உடலை தீக்கு ஒப்படைத்து விட்டு பால்கனி வாயிலாக தன்னுடைய மனைவியுடைய கரங்களை பிடித்து உதவிக்கு அழைத்துக் கொண்டிருந்திருக்கிறான். அவர்கள் இருவரையும் காப்பாற்றிய நேரத்துல மனைவியை முற்றிலுமாக காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் கணவன் 90% அவருடைய உடல் தீயினால் எரிக்கப்பட்டிருந்தது. கடைசியில மருத்துவ உதவிகளுக்கு பிறகு அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் இந்த மண்ணுலகில தான் நேசித்த தன்னுடைய மனைவி இறந்துவிடக் கூடாது என்பதற்காக நெருப்பை முழுவதும் தான் தாங்கிக் கொண்டு தன்னுடைய மனைவியை காப்பாற்றிய அந்த இளைஞனுடைய அன்பு மிக உன்னதமாக உயர்ந்ததாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. அன்பிமிக்கவர்களே, மனிதர்களுடைய அன்பே இந்த அளவுக்கு தியாகம் செய்கிற ஒரு அன்பாக இருக்கிற நேரத்துல நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து தன்னுடைய திருத்துய ரத்தத்தால் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு தூயது, அவருடைய பேரன்பு எவ்வளவு அழகானது என்பதை புரிந்து கொள்ளத்தான் இறை பராமரிப்பு நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்லுகிறது. அதை உணர்ந்தவர்களாக மனத்திடனோடு வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.